அப்படி எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆள் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பழியஞ்சித்தன். 1802 தான் அது ஓஞ்சது. சரி. 3 வருஷத்துல அது ஓஞ்ச பிறகு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இங்க இருக்கிற லெமூரியா குரங்கு தான் இங்கேயும் லெமூரியா குரங்கு இருக்கு. சரி. அதனால தான் இதுக்கு லெமூரியா காண்டம்னு பேர் வந்தது அதை வச்சு தான். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் வருசநாட்டு ஜமீன் என்கிற ஒரு பிரபலமான கதையை எழுதிய பிரபல எழுத்தாளர் மதிப்புக்குரிய அண்ணன் படவீர பொன்னையா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம். வருசநாட்டு ஜமீன் அப்படிங்கிற உங்களுடைய அந்த கதையில் வருகிற கதாபாத்திரங்கள் எல்லாமே போற்றுதலுக்குரிய, ஒரு முறை படித்தால் மரணம் நிகழும் வரை மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். அதுக்கு என்ன காரணம்னா அவை எல்லாமே கற்பனை இல்லை, அவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் அதற்குரிய சிறப்பு. அதில் எல்லாருடைய மனதையும் கவர்ந்த கதாபாத்திரம் பழிய சித்தர். அந்த பழியர்கள் சமூகத்திலிருந்து வந்த ஒரு சித்தரை பற்றி நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணே. இதுக்கு ஆதாரமாக சில விஷயங்களை சொன்னால் ஈஸியாக புரிய வச்சிடலாம். சரி. உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறதே உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் தான். அது அந்த இருப்பிடம்னு வரும்போது வெறும் உணவுங்கிறப்ப மனிதன் தோன்றின காலத்திலேருந்து உணவுக்கு அலைஞ்சு போவான். மீன் பிடிப்பான், மரங்களில் போய் பழங்களை பறிக்கிறது, வேட்டையாடுறது அப்படிங்கிறது இருப்பிடம்னு ஒன்று கிடையாது. அதுக்கு பிறகு இருப்பிடம்னு வரும்போது குகைன்னு வந்தது. அப்புறம் இருப்பிடம்ங்கிறது ஒரு நிலம்னு வந்துருச்சு. சரி. அந்த நிலம்ங்கிறது ஆதி காலத்தில் மனுஷன் சேர்ந்து வாழும்போது அப்படியே படை வீடு, தன் இனத்துக்காக ஒரு படை வீடை உருவாக்குறது. படை வீடுன்னு சொன்னாலும் சரி, தான் அப்படிங்கிற இடமா இருந்தாலும் சரி, இப்போ கஜகஸ்தான், ராஜஸ்தான் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தான் அப்படிங்கிறதும் பாகிஸ்தான், பாகிஸ்தான் அப்படிங்கிறதும், அப்புறம் பிரதேசம்னு சொல்லுவோம், பிரதேசம் அப்படின்னு இருக்கிறது, பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேசம். ஆமாம். அது மாதிரி பாளையங்கள்னு வரும். சின்னமனூர் பாளையம், உத்தமபாளையம், மேட்டுப்பாளையம், புரவிபாளையம் அப்படிங்கிற வருது. அந்த பாளையம் இதெல்லாம் அதே மாதிரி தான் ஜமீன்கிற ஒரு வார்த்தையும். இது பூரா நாடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. பூமின்னு சொன்னாலும் அதே மாதிரி தான். பூமினா உலக உருண்டையை குறிக்காது. புவி அப்படின்னா உலக உருண்டையை கொடுக்கும். ஆமா. பூமின்னு சொன்னா நிலத்தை தான் குறிக்கும். சரி. எவ்வளவு பூமி இவர் வச்சிருக்காரு அப்படின்னா 10 ஏக்கர், 15 ஏக்கர், 100 ஏக்கர்னு சொல்லலாம். அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த விஷயம். அந்த நிலப்பரப்புக்குன்னு தலைவர் உருவாவாங்க. இப்போ ஆதி காலத்துலேருந்து பார்த்தா நம்ம அரசனுங்கிறோம், தலைவனுங்கிறோம், ஒவ்வொன்று கதாநாயகனுங்கிறோம், இந்த மாதிரி வரும், அதிபருங்கிறோம், கடைசியில் முதலமைச்சர், பஞ்சாயத்து தலைவர் அப்படியெல்லாம் வருது இல்லைங்களா. இது அதுக்கு பிறகு நாகரிகம் டெவலப் ஆன பிறகு வந்த வார்த்தைகள். சரி. நம்ம சமூகமே ஆரம்பத்தில் தாய்வழி சமூகம் தான். சரி. அந்த தாய்வழி சமூகத்தில் வந்தப்ப ஒரு பெண்ணை சுற்றி தான் எல்லாமே இயங்கும். ஒரு பெண் தனக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் ஆண் சமூகத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. அந்த ஆணுக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும் தான் பின்னாடி அந்த பிள்ளை பேர் இதெல்லாம் வந்தது. ஆரம்பத்தில் அப்படி மைக்ரேட் ஆகி, அதாவது வெளி இடங்களுக்கு உணவுக்காகவும் சீதோசன நிலைக்காகவும் பயணப்படும் போது மேற்கு தொடர்ச்சி மலை, இப்போ இருக்கிற நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மடகாஸ்கர்னு ஒரு ஏரியா, இதெல்லாம் ஆதி காலத்தில் ஒட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆதி காலத்து மனுஷன் இங்கே இந்தியாவுக்குள்ள, அப்போ இந்தியான்ற பேர் இல்லை, லெமூரியா காண்டம்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவும் மடகாஸ்கர்த்தையும் இப்போ கன்னியாகுமரி நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்த காலத்தில் மனுஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மனித இடம் ஆப்பிரிக்காவுக்கு மேலே எகிப்து தாண்டி அரேபியா வழியாக பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே ராஜஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சாங்களா அல்லது லெமூரியா காண்டத்து வழி இந்த பக்கம் வந்தாங்களா அப்படிங்கிறது இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. அந்த சமூகம் உள்ளே வரும்போது இப்போ நம்ம தென்னிந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, சரியாக பார்த்தால்
இந்த தென்னிந்தியா முழுக்க இருக்கிறது தமிழ் நிலம். சரி இங்கிலீஷ்கான பின்னாடி வந்து இந்த மொழிகளை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறான். சரி முதல்ல தமிழ் மொழி அதோட ஆரம்பம் எது, அந்த வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கிறது. சரி அங்கங்கே இனத்துக்காரங்க வாழ்கிறாங்க இல்லையா, அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்த அந்த மலை ஜாதி மக்கள் பேசுகிற மொழிகளில் இருக்கிற அதே வார்த்தைகள் வந்து தரைப்பகுதியில் இருக்கிற ஜனங்க பேசுகிற வார்த்தைகள்லையும் இருக்குது. மலையாளத்தில் என்னென்ன வார்த்தை இருக்கோ அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு இதில் இருக்குது. ஆக அவன் ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்துக்காக இங்கிலீஷ்காரன் பின்னாடி ஒரு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி தான், ஆனா பெண்ணான்னு பார்த்து வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கிலீஷ்காரன் அவன் வச்ச பேர் திராவிட மொழிகள்னு வச்சுட்டான். சரி ஆக்சுவலாக அவர் சேர்க்காம விட்ட ஒரு மொழி வந்து வங்கம். வங்காள மொழியும் திராவிட மொழிகளோட இனத்தை ஒன்று சேர்ந்தது தான். சரி அது எப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாபின்னு ஒரு இடம் இருக்குது. நாபின்னு சொல்லுவாங்க, நாவின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போன ஒரு சமூகம், இது மாதிரி பளியர்கள் சமூகம் மாதிரி ஒரு மலை ஜாதி மக்கள் சமூகம் வந்து விந்தியா சாத்புரா மலைகள் வழியாக இங்கே கடைசியில் போய் முடிகிற இடத்துல இப்போ வங்காளதேசம்னு சொல்கிறோம், வங்கம் பகுதியில் போய் இறங்கி அங்கே வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. முக்கியமாக மீன் உணவு அதிகமாக கிடைச்சது அங்கே. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவும் எல்லாருமே அங்கே மீன் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்தது பூரா தாய் வழி சமூகம். அம்மா தான் சொல்லுவாங்க. ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது அம்மா தான். அப்பா பேர் கூட தெரியாது, அம்மா பேர் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். தாய் வழி சமூகம்னு வந்ததுனால தான் கேரளாவில் கூட இன்னும் முதுமக்கள் தாயம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படி வந்த ஒரு சமூகம் தான் தாய் வழி சமூகம் தான் இந்த பளியர்கள் இனம். ஓஹோ. மன்னார்கள், தொதவர்கள், இவங்கெல்லாம் நம்ம இங்கே சுருக்கமாக சொல்கிறோம், பொண்டாட்டி பேச்சை கேட்குறான், அம்மா பேச்சை கேட்குறான் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆதிகால சமூகமே அப்படி தான் இருந்தது. சரி. ஒரு பெண் நினைத்தால் தனக்கு எந்த மாதிரி பையன் பொண்ணு வேணும்னு ஒரு அம்மா தான் முடிவு பண்ணும், ஆம்பளை முடிவு பண்ணுறதில்ல. குரங்குகள் காலத்துலேருந்தே இது இருக்குது. ஒரு மரத்தில் ஒரு பெண் குரங்கு இருந்ததுன்னு சொன்னால் அதை சுற்றி இருக்க மரங்கள்லாம் ஆம்பளை குரங்குகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று பலாப்பழத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம், ஒன்று அத்திப்பழத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம். அபூர்வமாக இந்த பழம் கிடச்சிருக்கு, இன்றைக்கி அந்த குரங்கோட நம்ம இணையணும்னு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் அது ஆட்டம் மாட்டம்லாம் காட்டும், கரகாட்டம் அடிக்கும், மரத்துலேருந்து குதிக்கும், என்னென்னமோ செய்யும். அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு குரங்கை தேர்ந்தெடுக்கும். நல்ல உணவையும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு குரங்கையும் தேர்ந்தெடுத்து தான் இந்த குரங்கு அதை இனப்பெருக்கத்துக்காக அழைக்கும். ஆக ஒரு பெண் முடிவெடுத்து தான் இதை வச்சு தான் இந்த வில்லை வளைக்கிறவனுக்கு தான் பொண்ணு அப்படின்னு பல ஆண்கள் வந்து வரிசையில் வந்து கல்லை தூக்குவாங்க, இளவட்ட கல் தூக்குறது, அப்புறம் வில்லு உடைக்கிறது, காளை அடக்கிறது. இதெல்லாம் எப்படின்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. புரியுது. இந்த காளை அடிக்கிட்டா என் பொண்ணை தருவேன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஆதி காலத்து சமூக வழக்கப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆற்றை கடந்துட்டா உனக்கு அந்த பொண்ணு அப்படின்னு இருக்கும். ஆக மொத்தம் இந்த சமூகம் வந்ததை தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறது, தமிழினத்தை சொல்கிறது இதுதான். முத இந்தியா பரப்பு இருக்கு இல்லையா, இதில் முதல்ல உள்ளே வந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து வரும்போதே உள்ளே வந்தது இந்த தமிழ் சமூகம் தான். அதை பொதுவான பெயரில் தான் திராவிட சமூகம்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் சமூகம் தன்னோட நிலத்தை காப்பாற்றிக்கணுன்றது தான் போராட்டம். எப்படி உணவுக்காக மனுஷன் போராடுறானோ, இருப்பிடத்துக்காக போராடுறானோ, இது என் மனைவி என் குழந்தைன்னு எப்படி போராடுறானோ, இதுதான் வாழ்க்கை போராட்டம். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி இருந்தவங்க தான் இந்த பளியர்கள் இனம் மேற்கு தொடர்ச்சி மலையில். சரி. இந்த வருஷ நாட்டு மலையிலையும் அப்படி தான் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நாவின்ற இடத்து வரைக்கும் அதுதான் தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வாழ்கிற மக்கள் பளியர்களும் இருக்காங்க, தொதவர்கள் இருக்காங்க, மன்னார்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய இன மக்கள் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்கன்னு பொறுத்து அவங்க பளியர்கள் எந்த படை வீட்டை ஒட்டி வர்றாங்க அப்படிங்கிறது. இப்போ நமக்கு சமீபத்தில் ஈஸியாக சொல்ல போனோம்னா கல்லர் மறவர்னு சொல்கிறோம். அவங்களதில் மூத்த பார்த்தோம்னா படை வீட்டில் ஒருத்தர் முருகனாக இருப்பார். இப்போ சுருக்கமாக ஒரு வரி சொல்லணும்னா முருகனுங்கிறது ஒரு ஆள் பெயர் கிடையாது, முருகனுங்கிறது பதவியின் பெயர் தான். இப்போ வாவினன்குடி முருகன் யார் பாப்பா அப்படின்னா அவன் தான் புலிப்பாவான், அவன் தான் முருகனாக இருக்கான் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருக்கு ஒரு பேர் இருக்கும். ஆந்திர பிரதேசத்துக்கு யாருப்பா முதல்வர்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் முதல்வருங்கிற மாதிரி தான் இந்த படைத்தலைவனுக்கு ஒரு பேர் முருகன்னு பேர். அப்படி இந்த பளியர்கள் இனத்துலேயும் முருகனாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓஹோ. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒவ்வொன்றும் ஒரு படை வீடு. அப்படி தான் வேலப்பர் மலையில் அந்த படை வீட்டில் இருந்தவதும் ஒரு பளியர் தான். சரி.
அந்த பழியருக்கு முருகன்னு பதவி. சரி. அவங்க தான் அந்த முருகன் தலைமையில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ம். இப்போ நான் இந்த கதையில் வர்ற அந்த பழியர்களில் ம். மக்களை காக்கணும், மக்களுக்காக உழைக்கணும்னு இருக்கு இல்லைங்களா? ம். அதாவது தனக்கு மட்டுமே செஞ்சுக்கிறது ஒரு விஷயம், மக்களுக்காக வேண்டிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது மாதிரி மக்களுக்காக வாழ்ந்தவங்கிறவரெல்லாம் சித்தர்கள் ஆயிடுறாங்க. ம். மனம் பற்றியும் உடல் பற்றியும் தெரிஞ்சவங்க. அதை வச்சு எதிர்கால போக்கையும் கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு யானை பாஷை, பறவைகள் பாஷை இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. காரணம் அதுதான். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஒரு போராட்ட குணம் அவங்களுக்கு அந்த ரத்தத்திலேயே இருந்துடும் சித்தர்களுக்கு. அதனால் தன் இன குடிமக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அவங்க. அவங்க தயாரிக்கிற மருந்து வந்து மூலிகைன்னு சில தயாரிக்கிறாங்க. அது ஆளை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கும் தயார் பண்ணுவாங்க. சில மூலிகை மருந்துக்கு விஷ மருந்துகள் இருக்கும், அதுவும் மூலிகையிலேருந்து விஷ மருந்து தயார் பண்ணுவாங்க. அதை வந்து ஆளை கொல்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஓஹோ. அது மாதிரி இந்த பழியஞ்சித்தனுக்கு எல்லாமே தெரியும். உயிர் வாழ வைக்கிற மூலிகை கண்டுபிடிக்கவும் தெரியும், உயிரை அழிக்கக்கூடிய இதுவும் தெரியும். இந்த இடத்துல ஒரு கேள்வி. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த வருசநாட்டு ஜமீனை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட கற்பனையாக எந்த கதாபாத்திரத்தையும் உருவாக்கலை. ஆனால் இந்த பழிய சித்தர் அப்படிங்கிற கதாபாத்திரமும் உண்மையாக வாழ்ந்த கதாபாத்திரமா? ஆமாம். இந்த பழியஞ்சித்தர்ங்கிறவர் சித்தர்கள் இப்போ மலையில் கூட நிறைய பேர் இருக்காங்க. சரி. அதை கற்றுக்க முடியாமல் கீழே வந்தவங்க நிறைய பேர் அப்புறம் தந்தை வழி சமூகமாக வந்த பிறகு எல்லாம் டாக்டர் படிப்பு அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போயும் சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். வெறும் மூலிகை பூ இதை வச்செல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவங்க மலை ஜாதியில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி. சரி. அதில் வந்து இந்த பழியன் சித்தன்றது உண்மையான ஒரு கேரக்டர் தான். சரி. அவள் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆனா பெண்ணா? அது ஆண். பழியன் சித்தன்கிறது ஆண். சரி. அவங்களுக்கும் கல்யாணமாகும், குழந்தை இருக்கும். அவரை வழி நடத்தினவங்க பெண்கள் வழி நடத்துவாங்க. ஓஹோ. அம்மானை வழி நடத்துவாங்க. அதுக்கடுத்து கல்யாணம் முடித்த பிறகு தன்னுடைய மனைவி வழி நடத்துவாங்க. சரி. அவங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் கவனிச்சுக்கிறது. அப்படி வந்த ஒரு பழியனுக்கு வந்து நிறைய படிக்க, உலக வழக்கப்படி ஊர் ஊராக சுற்றுவார். ஒரு காலத்தில் அதே பழியன் சித்தன் அந்த வேலப்பர் மலையிலேருந்து இறங்கி போய் மதுரை வரைக்கும் நடந்தே போய் அங்கே மொட்டை கோபுரம்னு ஒரு இடம் அரசர்கள் உருவாக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பிறகு ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. தற்செயலாக அந்த கோபுரத்து பக்கத்தில் போனவர் ஏதோ ஒன்று தோணிருச்சு. அப்போ அங்கே இருக்கிற அந்த கொல்லர்கள் பார்த்து, ஐயா இந்த கோபுரம் நிற்காது, இதில் வந்து உள்ள தேரை இருக்குது அப்படின்னு முதல்ல சொன்னவர் இந்த பழியன் சித்தன் தான். இந்த வருசநாட்டு கதையில் வர்ற பழியன் சித்தன். இந்த வருசநாட்டு கதையில் வர்ற பழியன் சித்தன் தான் அது. சரி. ஆனால் அந்த கதையில் நான் எழுதுனதுக்கு பிறகு தான் நான் அதை கேள்விப்பட்டேன். சரி. மதுரையில் இருக்க ஒரு சாமியார் சொல்லி தான் எனக்கே தெரியும். சரி. அது அந்த கதையில் சேர்க்கல. அப்போ அதனால இப்போ அந்த கோபுரத்தை தொடர்ந்து கட்டவே இல்லை. அப்படியே மொட்டை கோபுரம். நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா மொட்டை கோபுரம்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி. இப்போ அதுக்கு பிறகு எவ்வளவோ அரசாங்கம் வந்துருச்சு, எவ்வளவோ மன்னர்கள் வந்தாங்க, நாயக்கம் மன்னர்கள் வந்தாங்க, ஒருத்தர் கூட அதை எடுத்து கட்டலை. சரி சரி. ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா ஏதோ ஒரு கல்லில் தேரை இருக்குன்பாங்க. அந்த தேரை எப்படின்னா வெறும் தண்ணியை குடிச்சே வாழும். பாறையில் தண்ணி லீக் ஆகும் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த ஊர்ற தண்ணியை குடிச்சே அது வாழ்ந்துடும். சரி. தனக்கான இருப்பிடத்தை உள்ளே வச்சுருக்கோம். ஓஹோ. அந்த கல்லில் உளியை வச்சு தட்டினா இப்போ நம்மலாம் இரும்பு சத்தம் கேட்கும் இல்லையா? ஆமாம். அது மாதிரி கல்லுக்குன்னு ஒரிஜினல் ரொம்ப அடர்த்தி அதிகமான உள்ள கல் சத்தம் கேட்காது, டொக்கு டொக்குன்னு கேட்கும். ஓஹோ. அந்த மாதிரி இருக்கும். சில கல்லெல்லாம் தட்டினா மணி சத்தமே கேட்கும். அது மாதிரி கண்டுபிடிச்சது இந்த பழியன் சித்தன் தான் சொல்லுவாங்க. சரி. அதனால் இங்கே அந்த வருசநாட்டு மலையில் அவர் அப்படி ஒரு புகழ் அடைகிறாரு. சரி. அப்படி தான் ஜமீன்கள் வந்து ஆரம்பத்தில் பாளையங்களாக இருந்தப்போ ஜமீன்களாக மாறிச்சு. சரி. 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்ட பிறகு இடையில நிறைய போர்கள், இங்கிலீஷ்காரங்களுக்கும் அந்த பாளையக்காரங்களுக்கும் நிறைய சண்டை வந்து 1802 தான் அது ஓஞ்சது. சரி. 3 வருஷத்தில் அது ஓஞ்ச பிறகு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அப்போ தான் ஜமீன்கள் நீங்கள்லாம் தண்டனை கொடுக்க அதிகாரமோ மொத்த காசை நீங்கள் அனுபவிக்கிற அதிகாரமோ உங்களுக்கு கிடையாது, நீங்கள்லாம் வெறும் ஜமீன்தார்கள், நில உடைமைதாரர்கள், அவ்வளோதான். வரி வசூல் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி 3ல் ஒரு பாகம் 10ல் ஒரு பாகம் நீங்கள் வசூல் பண்ணி தலைமையகத்துக்கு கட்டணும்னு இங்கிலீஷ்கார உத்தரவு போட்ட பிறகு எல்லாமே அந்த வழிமுறையில் வந்துட்டாங்க. சரி. ஆனால் இந்த பழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிலத்தை சேர்க்கணும்,
ஏன்னா பழியர்களோட எப்படின்னா மூலிகை செடி ரெடி பண்ணுறது, தேன் வளர்க்குறது, தினை மாவு தயாரிக்கிறது, அந்த மலை காட்டில் என்னென்ன விளையணுமோ அந்த பழங்கள்லாம் கொண்டு வந்து கீழே கொடுத்துட்டு அதுக்கு சமமான சில பொருள்களை மலைக்கு கொண்டு போயிடுவாங்க. பண்டமாற்று முறை மாதிரி கொண்டு போவாங்க. தனக்குன்னா சாம்ராஜ்யம் வந்து அந்த மலைக்காடுகள் தான். சரி. இந்த ஜமீன்கள் பாளையக்காரர்கள் வந்தாங்க இல்லையா, அப்போ இந்த காடுகளையும் மலைகளையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. சரி. அங்கே இருக்கிற பழங்கள், செடிகள், மூலிகைகள் மட்டுமல்ல, அங்கே இருக்க பெண்களை கூட வந்து கவர்ந்துக்கிறாங்க, பலவந்தப்படுத்துறாங்க. இது எல்லாம் தாங்க முடியல. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள்னு ஒன்றும் இல்லை, வெறும் வில்லு அம்பு பூட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து புதுசு புதுசாக துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவங்க மலையை விட்டு கீழே இறங்குறதே இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மலையில் வாழ்ந்தவன் தான் இந்த பழியன் சித்தன். சரி. மலை ஜனங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, அந்த வேலப்பர் கோயில்லையே தான் இருப்பான். முருகனா இருந்தவன். ஆமாம். அப்படி இருந்த ஒரு ஆள், அவர் முருகன் இல்லை, ஏன்னா ஒரு வைத்தியர். முருகனா இருந்தது அந்த காலத்தில் வேற ஆள். சரி சரி. அவர் அங்கே படைத்தலைவன் ஒருத்தர் இருப்பார், கொஞ்சம் உடல் தாட்டியமோ அது தேர்ந்தெடுப்பாங்க. சரி. அவங்க அம்மா தான் கையில் ஒரு வேல் கம்பு கொடுத்து இன்னையிலிருந்து நீ முருகன் அப்படின்னு சொல்லி வேல் கம்பை கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கிற மற்ற ஆண்கள் எல்லாமே இவனை சுற்றி தான் போவாங்க. அவருக்கு அடக்கம். அதுக்கு பேர் படை வீடுன்னு பேர். சரி சரி. அந்த படைகள்லாம் சேர்ந்து இருக்கணும். சொல்லப்போனால் பாளையம் சொன்னால் கூட படை வீடுன்னு தான் பேர். புரியுது. பாளையம் சொன்னாவே ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இருக்கிற ஒரு இடம் தான் பாளையம்னு பேர். சரிங்க. அந்த ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு ஏரியா இருக்குது. அதே மாதிரி இது வந்து வருசநாட்டு மலைகளில் இருக்கிற கண்டமனூர் ஜமீன்னு வருது. கண்டமனூர் பாளையம், வள்ளல் நதி கண்டமனூர் பாளையம், அப்புறம் ஜமீன் ஆன பிறகு வெறும் கண்டமனூர் ஜமீன். சரி. அந்த ஜமீனில் இருந்த கடைசி 3 ஜமீன்தார் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருக்கிறது தான் கண்டமனூர் ஜமீன். சரி. அந்த கண்டமனூர் ஜமீனில் வேலப்ப நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரி. அவருக்கு உண்மையான பேர், அதுக்கு பிறகு வந்தது ராமகிருஷ்ண நாயக்கர். சரி. அவர் காலத்தில் தான் இந்த பழியஞ்சித்தன் வந்து வெளியே வர்றான். ஓகே. ஏன்னா நிறைய அவங்களோட பிரதேசத்தை பூரா, அந்த தமிழ் மக்களோட அந்த பிரதேசத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணுறாங்க. யார்? இந்த பிரிட்டிஷ்காரங்க இல்லை, பிரிட்டிஷ்காரங்க ஒத்துழைப்புனால இந்த பாளையக்காரர்கள். ஆமாம். அதை நாயக்கர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிறாங்க, அரிச்சு போடுறாங்க. பாளையக்காரர் நாயக்கர்களும் அப்படி தான் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு வந்த ஜமீன்தார்களும் அப்படி தான் பண்ணாங்க. சரி. அதனால் 1802க்கு பிறகு வந்தது அவங்களுக்கு பேரெல்லாம் ஜமீன்தார்கள்னு பேர். சரி. அந்த பாளையக்காரர்களுக்கு பூரா ஜமீன்தார்கள்னு பேர், பாளையம்ங்கிற பேர் கிடையாது. ஆமாம். அந்த ஜமீன்கள் வந்து இந்த தமிழ் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தன்னோட மக்களுக்காகவும் தனக்காகவும் சேர்க்குறாங்க. சரி. அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, மூலிகை, பழங்கள் எல்லா விளைச்சல்களும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னா அங்கே என்னென்ன பயிர் இருக்கோ அதை பூரா இவங்க எடுத்துக்கிறாங்க. சரி. இது வந்து அங்கே மலை ஜாதி மக்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி. அப்படி எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆள் மனசுக்குள்ளேயே புளிங்கிட்டு இருக்கார். அவர் தான் பழியஞ்சித்தன். ஓஹோ. இது வந்து அவர்கிட்ட ஆயுதம் கிடையாது. சரி. அப்போது இந்த ஜமீனை சேர்ந்தவங்களை கொஞ்சம் ஏமாற்றி, அதாவது தனக்கு ஒரு பவர் இருக்குன்னு காட்டி அவங்கள அடிபணிய வைக்கணும். கடைசியில் அவங்கள ஒன்று இந்த இடத்த விட்டு அவங்கள விரட்டணும், இல்லைன்னா உறவு வச்சுக்கணும். அதான் நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, நம்மெல்லாம் ஒன்று தான் அப்படின்ற பிளான் மனசில் இருக்குது. சரி. நான் கதை எழுதும்போது ஆரம்பத்தில் இந்த பிளான் எழுதியிருக்க மாட்டேன். சரி. ஜமீன்தாரோட ரொம்ப ஒட்டி பழகுவார். அப்படி பழகும்போது ஜமீன்தார் இடத்துலையே அவர் யார் யார் கூட நட்பாக இருக்காரோ அவங்க கூட எல்லாம் சண்டை வர்ற மாதிரி. இப்போ ஒரு நிலத்துல போய் ஒரு மாடு மேய்ஞ்சிருச்சுன்னா இந்த பழியஞ்சித்தன் சொல்லிடுவார், ஐயா அந்த மாடு யார் மாடு தெரியுமா, உங்கள் கூட நட்பாக பழகிக்கிட்டு உங்கள் கஜானாவில் இப்போ காசு சேர்க்குறாருல ஒருத்தர், அவரோட மாடு தான் மீசல் ஆவுல் அப்படின்னா, மீசக்காரரோட ஆவுலுன்னா மாடு பசுமாடுன்னு அர்த்தம், மீசல் ஆவுல் அப்படிங்கிறாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை, அவரை எரிச்சு கொண்டுறாரு ஜமீன்தார். இது பழியஞ்சித்தனுக்கு ஆஹா முதல் முயற்சியாக நமக்கு வெற்றி அப்படின்னு இருப்பார். அப்புறம் கஜானா ஆள் இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த கஜானாவை காலி பண்ணது யார் தெரியுமா, இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டத்தில் இருக்கிற கழுவன் ஒருத்தன் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்கான், அவனை பிடிச்சு கொண்டு வந்து
தொழுக்கட்டை தண்டனை கொடுத்தா அப்புறம் அவன் திருடவே போக மாட்டான் ம் அப்படின்னு சொல்லும்போது ம் அவனை போய் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர்றாங்க. ம் அவர் யாருன்னா அந்த கிழக்கு சீமை கள்ளப்பயல்னு சொல்லுவாங்க அவரை. ஆமாம். அவருக்கு தண்டனை எப்படின்னா, தொழுக்கட்டை தண்டனைனா ஒரு பலகையில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், சரி, 2 பக்கம் சின்ன ஓட்டை இருக்கும், ஓகே நடுவில் ஒரு கோடு பிளந்து இருக்கும். ஓகே. அது 2ஆ பிரிச்சாச்சுன்னா அப்படியே கழுத்தில் மாட்டியாச்சுன்னா ம் கையை உள்ளே வச்சிருவாங்க. ம் அவன் எது சாப்பிட்டாலும் நக்கி தான் சாப்பிடணும், ஓஹோ. கையில் ஒன்றும் பண்ண முடியாது. ம் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. ம் எது ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கும்போது அந்த இனத்தை சேர்ந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி. ஏய் நம்ம கழுவுன தொழுக்கட்டை தண்டனை கொடுத்துட்டாங்கடா, விடக்கூடாதா அந்த ஜமீனை ம் அப்படின்னு அந்த இனங்கள்லாம் அப்புறம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் ம் அவங்க வந்து ஜமீன் கூட சண்டைக்கு போகிறாங்க. சரி, இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. இது எல்லாமே உள்ளுக்குள்ள பழியத்தன் மனசுக்குள்ள ம் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. அந்த நேரத்தில் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பழியன் சித்தர் வந்து பழியன் செய்யறது. ஆமாம், பழியத்தன் தன்னோட மனசுக்குள்ளேயே திட்டமிட்டு செய்கிறது. சரி யதார்த்தமாக நடந்தது எதுவுமே கிடையாது. சரி சரி. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ராமப்பையர்னு ஒருத்தர் இருப்பார். சரி. யாருக்கு? இந்த ஜமீன்தாருக்கு ஆலோசகராக பிரதானி, மந்திரி பிரதானின்னு சொல்லுவாங்க. ம் அவர் வந்து என்ன சொல்வார்னா, ஐயா நீங்கள் நம்புகிற பழியத்தை வந்து சாதாரண ஆள் இல்லை, உங்களை ஒரு நாளைக்கு ஒழிச்சு கட்டிடுவான் ஆ அப்படின்னு சொல்ல வரும்போது தான், ஆ ஏன்னா இதெல்லாம் கதையாக கேள்விப்படும்போது அப்போ பழியஞ்சித்தன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஆமாம். அப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ பிரமாதமான ஒரு ஆள் ம் அப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் அது வியந்து போனேன். சரி. ஆஹா, இப்படி ஒரு ஆள் இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே இதுதாங்க கதைக்கு பேஸு அப்படின்னு முடிவு பண்ணேன். ம் அதான் நம்ம நிலத்தை காப்பாற்றணும்னு ஒருத்தன் வெகுண்டு எழுதுறானா அவனோட விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக எடுக்கணும். ம் மக்கள் வாழ்க்கையை எடுக்கணும். அரசனோட பெருமையை பற்றி எழுதுறது கதை கிடையாது, ஜமீன்தாரோட பெருமையை பற்றி எழுதுறது அங்கே போய் ஜெயிச்சான் இங்கே போய் ஜெயிச்சான்னு இல்லை, அவன் காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க ம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் தான் இது கதை ம் அப்படின்னு முடிவெடுத்து பழியஞ்சித்தனுக்கு அப்படி தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அதாவதுன்னு என்னுடைய நிலப்பரப்பு, ஆமாம் அந்த நிலத்தை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லி படையெடுத்து போய் சண்டை போட்டு அந்த நிலத்தை மீட்க நினைக்கிறது ஒரு வகை. ஆமாம் ஆனால் இவன் வந்து எந்த ஆயுதமும் இல்லை, போர் படை இல்லை, ஒன்றும் இல்லாதனால ஆமாம் ஒரு தனி மனிதனாக இந்த நிலத்தை மீட்கணும், இந்த நிலத்தை ஆக்கிரமித்து இருப்பவர்களை அழிச்சு ஒழிக்கணும், ம் அடித்து விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தனி மனிதனாக திட்டம் போட்டு ஒரு ராஜதந்திர ரீதியில் செயல்படுறான். ஆமாம். ம் அப்போது இயற்கையிலேயே அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆளாக இருக்கான். சரி. ஆயுதங்கள் மட்டும்தான் இல்லை, ம் மற்ற எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆளாக தன் ரத்தத்திலேயே வச்சுருக்கான். ம் ஆதி காலத்திலிருந்து அந்த ரத்தத்தில் ஊறி வந்திருக்கு. ம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வேற வழி இல்லை. ஒரு கட்டத்தில் பழியஞ்சித்தன் வந்து நம்மளை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறான் ம் அப்படிங்கிறத ஜமீன்தாராக யூகிச்சுக்கிறாரு, உணர்ந்துக்கிறாரு அவர். உணர்ந்துக்கிறாரு. ம் அப்போ அவர் உணர்ந்துட்டாருன்றது பழியஞ்சித்தனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி. சில சண்டைகள் நடக்கும். ம் அந்த சண்டை நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளை பற்றி ஜமீன்தாருக்கு தெரிஞ்சிடும். ம் அதனால் நம்ம இன்னும் உச்சிமலைக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு ம் ஓயா மாரின்னு ஒரு இடம், சரி. அதாவது 24 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஓ, ஓயாத மாறி பெய்யுற இடம். அதான் ஓயா மாரின்னா மழை. மாரினா மழை. இன்னும் அந்த இடத்துக்கு பேர் ஓயா மாரி தான். சரி. இப்போவும் ஓயா மாரி தான். ஓ, இப்போ மழை பெய்யுது. இப்போயும் அங்கே மழை பெய்யும். சரி. ஆனால் இப்போ இந்த பருவகால மாற்றம் இதெல்லாம் நடந்ததுனால இப்போ ஓயாமல் அங்கே பெய்யறதில்ல, ஓ, அப்பப்போ பெய்யும். அப்பப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கும். ம் முதல் மழையாக சொல்ல ஆமா, போனோம்னா அப்படிதானே. இப்போ இந்த சிறப்புஞ்சிலேயே ஒரு காலத்துல வருஷம் பூரா மழை பெய்யும். மழை பெய்யும். இப்போ வந்து இல்ல. பருவம் தப்பி போச்சாம். ஆமாம். ம் சிறப்புஞ்சிக்கு அடுத்தபடியாக ம் அதிகமாக மழை பெறும் இடம் ஓயா மாரி. சரி. மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பருவம் வந்தோடனே முதல் மழை அடிக்கும் பாருங்க, ஆமா. அந்த ஓயா மாதிரி தான் முதல்ல மழையை ரிசீவ் பண்ணுற இடம். சரி. அதனால் அந்த இடத்துக்கு போயிடுறாப்புல, ம். ஏன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு. ம் ஆனால் அப்படி இடத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ம் இந்த ஜமீன்தார் ஒரு கட்டத்தில் போயிடுவார், தேடி போறாரு. தேடி போகிறாரு. ம் ஏன்னா இவன் நம்மளை கொல்ல நினைச்சான், இவனை கொண்டுறலாம் அப்படிங்கிறது தான் கதை. இவர் கொல்ல நினைக்கிறாருங்கிறது ஜமீனுக்கு தீர்க்கமா தெரிஞ்சு போகுது. ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருக்கு. ஆமாம் சந்தேகம் இருக்குது. ஆ. ஏன்னா சில சண்டைகளில் சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, ம் அப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனாலும் அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டார். சரி. இடையில போவார், ஏப்பா அந்த கொசுவையை கட்டினியாப்பா, ம் இப்போ வருஷ நாட்டு மலையில் மட்டும் கொசு கடிக்க மாட்டேங்குது, ம் அது எப்படி அப்படின்னு. அங்கே கொசு அதிகமாக கடிக்காது அங்கே, ம் அதனால தான் நிறைய யானைகள் அங்கே இருக்குது. ஓ, இல்லைன்னா கொசு உண்மையை கடிக்க சொல்றீங்களா அண்ணே? நான் இப்போ உண்மையாக சொல்கிறேன், அது இப்போ கதையிலையும் சொல்லுவாங்க. ஓஹோ. உண்மையிலே அந்த இடத்துல கொசு கடிக்காது. கொசு கடிக்காது. ஓ.
அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எந்நேரம் யானை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து மக்கள் நம்புறது வந்து இந்த பழியன் சித்தன் கொசுவாயை கட்டிட்டான் அப்படின்னு நம்புறாங்க. ஆமாம், ஏன்னா அவன் மூலிகை சம்மந்தப்பட்டவனா இருக்கிறதுனால. வருஷ நாட்டு மளிகைகளில் அவ்வளவு மூலிகைகள் இருக்கு. சரி. மேற்கு தொடர்ச்சிகளில் இருக்கிற மூலிகைகளும் அங்கே இருக்கிற புலி பூச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதே தான் ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கர் தீவுலையும் இருக்கு. சரி சரி. அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலையை பாதியாக வெட்டி அப்படியே இப்படி பொளந்து கொண்டு வந்தா அப்போ இங்கே இருக்கிற அதே உயிரினங்கள் இருக்கும். ஆமாம், இங்கே இருக்கிற லெமூரியா குரங்கு தான் இங்கே லெமூரியா குரங்கு இருக்கு. சரி. அதனால தான் இதுக்கு லெமூரியா காண்டம்னு பேர் வந்ததே அதை வச்சு தான். சரிங்க சரிங்க. அதான் அவங்க இருக்கிற மனுஷன் பேர் கூட ஆண்களுக்கு பூரா புலிப்பாதம், பச்சைமுத்து அந்த மிருகங்கள் பெயராக இருக்கும். சரிங்க. ஆனால் பெண்களுக்கு பூரா நதி பெயரும் பறவைகள் பெயரும் இருக்கும். மலர்கள் பெயர் இருக்கும், இலைகள் பெயர் இருக்கும், அந்த மூலிகை செடிகள் இருக்கு, அந்த பெயர் இருக்கும். இப்படித்தான் அந்த தமிழ் சமூகம் நகண்டு வந்திருக்கு. புரியுது புரியுது புரியுது. இப்போ அந்த நல்லகாமு பழியன்னு இப்போ நான் கதைக்காக போகும்போது அங்கே நல்லகாமு பழியன்னு ஒருத்தரை சந்தித்தேன். சரி. அப்போவே அவருக்கு 78 என்னமோ 80 என்னமோ சொன்னாங்க. சரி. இப்போ அவருக்கு வயசு 108. ஓஹோ. இப்பயும் உயிரோடு இருக்காரு. இன்னும் இருக்காரு? இப்பவும் இருக்காரு. 108 வயசு அவருக்கு. இந்த பழியர்கள் பூரா இவ்வளவு வயசு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லும்போது அவங்க கிட்ட இருக்க அந்த பழக்கங்கள் வந்து அந்த தேன் தினைமாவு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இலைதலைகள், அங்கே இருக்கிற அந்த மூலிகை செடிகள் இருக்குல்ல, அதுல இருந்து கஷாயம் தயார் பண்ணி வர குடிக்கிறாங்க. ஓஹோ. நீண்ட நாள் உயிர் வாழ்றது ஒரு காரணம். ரெண்டாவது சுத்தமான காத்து, நல்ல தண்ணீர், அதெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் உயிர் வாழ்றாங்க. சரி சரி. அது மாதிரி பழியஞ்சித்தனுக்கு பழியஞ்சித்தன் சொல்றீங்களே, சித்தன் சொல்றீங்க, உண்மையிலே அவருக்கு பேர் என்னங்கன்னு ஒரு இடம் கேட்டேன். அப்பதான் சொன்னாரு அவனுக்கு பேர் புலிபாதம்னு பேருன்னாரு. ஓஹோ. அவனுக்கு ஒரிஜினல் பேரு புலிபாதம். அவன் பொண்டாட்டி பேரு மீனாட்சி. ஓஹோ. அந்த மீனாட்சிங்கிற பேர் வைப்பாங்களா இல்லையாங்கிறது கதை, அது தனி கதை. அது நான் கஷ்டப்பட்ட கதை ஒன்று இருக்கு. அந்த பேரை கண்டுபிடிச்ச கதைங்கிறது ஒன்று, அது தனி. ஆனா அவங்க இனத்துல மீனாட்சிங்கிறது மீனோட பேர் தான். சரிதான். அதாவது மீன் பிடிச்சு குழந்தைகளை காப்பாத்துறதுனால அவங்க தமிழ் இனத்துல மீனாட்சிங்கிற பேர் வந்து ரொம்ப பேசிக், அதான் ஆதார பெயர். அதெல்லாம் புரியுது புரியுது. ஜமீன்தார் வந்து ஓயாமாரியில் பதுங்கி இருக்கிற பழியஞ்சித்தனை தேடி போறாரு. என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து ஜமீன்தார் வந்து விரும்புறாரு, நான் உன்னை தேடி வரணும், உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனசில் இருக்கு. கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆனால் நிச்சயமாக பழியஞ்சித்தன் நம்மளை கொன்றுவான், இல்லாட்டி நாம அவனை கொன்னாகணும், அதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொல்லணும் அப்படிங்கிற முடிவு இருக்கு. இதனாலேயே அவன் பழியஞ்சித்தன் என்ன சொல்றான்னா, நம்ம இன உயிர் வாழணும்னா அவங்ககிட்ட ஒரு 3 திட்டம் இருக்கு. அந்த 3 திட்டத்தை இந்த ஜமீன்தார் நிறைவேற்றிட்டாருன்னா பழியஞ்சித்தனுக்கு சந்தோஷம். சரி. அந்த 3 திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவன் செத்து போயிடுவான்னு அர்த்தம். ஓஹோ. அந்த மாதிரி விஷயத்துல வந்து நிக்குது. அதனாலேயே பழியஞ்சித்தன் என்ன சொல்றான்னா, நீங்க வராதீங்க, என்னை சந்திக்க வராதீங்க அப்படின்னே தள்ளி போடுவான். ஓஹோ. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பூசணிக்காய் விதையில ஆரம்பிச்ச சங்காத்தம், அந்த நட்பு இன்னும் தொடருது. சரி. அதாவது நான் சொல்றேன் இல்லையா, ஜமீன்தாரை ஏமாத்தணும்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ணுவான். எல்லாத்தையும் ஜமீன்தார் போற வரவன்லாம் தான் ஜமீன்தார்னு காட்டுறதுக்காக நான் தான் ஜமீன்தார்னு. இப்போ சில பேர் நான் தான் எம்எல்ஏன்னு ஒவ்வொரு ஊரா போய் ஏன் வீடு இப்படி கட்டிருக்க, ஏன் ரோட்ல மண்ணை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்பதான் அந்த எம்எல்ஏக்கு பயப்படுவாங்கன்னு. சரி. அதே மாதிரி ஜமீன்தார்கள்லயும் அந்த அதிகார வர்க்கத்துல அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு. சாட்டை எடுத்து போறவன் வரவன்லாம் அடிப்பாரு. புரியுது. உன் பேர் என்னடா அப்படின்னு அடிப்பாரு. யாரா எவன்தா பேர் வச்சானு ஓங்கி சாட்டையில அடிப்பாரு. எங்க ஊர் தஞ்சாவூர்ல எல்லாம் சொல்லுவாங்க, புதுமணியார் நெருப்பு கட்டிட்டு அடிச்சான், ஏன் சுட்ட அப்படின்னு அப்படின்வாங்க. ஆமா, அந்த மாதிரி. அது மாதிரி இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. தன்னோட அதிகாரம் இந்த எல்லை வரைக்கும் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே அந்த எல்லையில இருக்க கிராமத்துல போய் வேணும்னு அடிப்பாங்க. ஓகே. ஏன்னா இது என்னோட எல்லடா அப்படின்னு காட்டுறதுக்காக. ஒரு சின்ன கதையெல்லாம் இப்ப சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல இந்த பக்கம் இருந்து வந்த ஜமீன்தாரு அடிப்பவாரு. சரி. இந்த 2 ஜமீன்தார் சமாதானம் பேச மாட்டாங்க. ஓகே. இது ஏன் கிராமம்டான்னு சொல்லி அவர் வந்து சாட்டையில் அடிச்சுட்டு போவாரு. அங்க இருக்க நெல் மத்ததெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாரு. சரி. இன்னொரு ஜமீன்தார் அந்த பக்கம் இருக்க ஜமீன்தார் வருவாரு, வந்து ஊர் மக்கள் எல்லாம் சாட்டை எடுத்து அடிச்சுட்டு இது ஏன் கிராமம்டா ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போயிடுவாரு. சரி. மொத்தம் 2 ஜமீன்தார்கிட்டையும் அடி வாங்கி செத்த மனுஷங்க நிறைய இருக்கு. சரி சரி. அது மாதிரி அந்த அதிகாரத்தை காட்டுறதுக்காக அடிச்சுட்டு வரும்போது இந்த பழியஞ்சித்தங்கிட்ட மட்டும் வரும்போது, என்னடா எங்க இருந்தா பூசணிக்காய களவான்ட்டு வந்த அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்க போவாரு. கொஞ்சம் பொறுங்க சாமி, கொஞ்சம் பொறுங்க,
அப்படின்னா என்னடா அப்படின்னுவாரு. என்னை எதிர்த்து விரலை காட்டுறிய அப்படின்னு. ம். ஐயா இப்போ என்னை நீங்கள் அடிக்க முடியாதுன்னா. ம். ஏன்டா அடிக்க முடியாதுன்னா, அப்போது ஒரு கேள்வி கேட்பார். ம். இந்த பூசணிக்காயில் எத்தனை விதை இருக்குது சொல்லுடா உன்னை அடிக்காமல் விட்டுறேன்னு. ம். ஏன்னா அவருக்கு பேர் கிறுக்கு தோரன்னு பேர். ம். அந்த சாமியப்ப நாயக்கருக்கு பேரே கிறுக்கு கிறுக்கு தோரை. தொகை. ம். அந்த கிறுக்கு தோரை ஏன் பேர் வந்துச்சுன்னா அதில் காரணங்கள்லாம் கதையில் வரும். சரி. இந்த கிடுகை வச்சு பின்னுவாங்க இல்லையா, ஆமா. அது பின்னும்போது கீழே இருந்து தான் பின்னிக்கிட்டு போகணும், சரி. மேலே இருந்து பின்னிக்கிட்டு வரக்கூடாது. ஆ. இவன் வேணும்னே இந்த ஜமீன்தார் எனக்கு தெரியாத வேலையா ம். நான் செய்கிறேன்ட்டு இந்த கிடுகை முதல்ல வச்சு கீழே தானே வைக்கணும். பொதுவாக இப்படி தானே சரிவாக தானே வருது. ஆமா. அதனால மேலே வச்சுட்டு இதை மேலே வைப்பார், ஓகே. அதுக்கு மேலே வைப்பார். மழை பெஞ்சதுன்னா அந்த முதல் கிடுகிலேயே தண்ணி உள்ளே வந்துடும். ஓகே. கீழே இருந்து போனால் தான் மேலே மேலே அடிக்க வைக்கும்போது ஆமா. தண்ணி வெளியே வந்து விடுகும். ஆமா. இது மேலே இருந்து வைக்கும்போது ஒருத்தன் வீதியில் ஐயா ஜமீன்தார் ஐயா ஆ. கிடுகு தப்பாக வச்சிருக்கீங்க ஐயா அப்படின்னா டக்குன்னு இறங்கி சாட்டு கம்பு எடுத்து அடிப்பார். ஆ. அவன் என்ன சொல்கிறான்னு கூட கேட்க மாட்டான், நம்மளை எடுத்து பேசிட்டானே ஆ. அப்படின்னு. இதெல்லாம் கதையில் வரும். சரி. அது மாதிரி அவருக்கு இருக்கு தோற தான். இந்த பூசணிக்காயில் எத்தனை விதரா இருக்குது ம். அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு காரணம் இருக்குது. ம். இதில் எத்தனையோ விதை இருக்குங்கய்யா, ம். அந்த விதையோட வயசு எனக்கு ம். அப்படின்னு ஒன்று சொல்லும்போது, ம். அப்போ பூசணிக்காயில் எத்தனை விதரா இருக்குது ம். ஐயா சாமி அதில் ஒரு விதை தான் இருக்குன்னு. பொதுவாக பூசணிக்காயில் 100 இருக்கும், நூற்றுக்கணக்கான விதை 500 இருக்கும். இருக்கும். ஆனால் அவன் சொல்லும்போதே சாமி அதில் ஒரு விதை தான் இருக்கும்பான். ம். ஜமீன்தார் டக்குன்னு கோபம் வந்துடும். ம். ஆனால் நம்ம கேலி கலாய்க்கிறானா கிண்டல் பண்ணுறானா அப்படின்னு குதிரையிலேருந்து இறங்கிடுவார். ஆ. டக்குன்னு எடுத்து அந்த கத்தி எடுத்து இதில் வெட்டி பார்ப்பேன், உள்ள ஒரு விதை இருந்ததுன்னா நீ தப்பிச்ச. நீ தப்பிச்ச, ஆ. கூடுதலாக விதை இருந்ததுன்னா உன் கழுத்தை உன் தலை எடுத்துருவேண்டாம் பாரு. ஆ. அப்பவும் சொல்லுவான், ஆ. உங்கள் கையால் என் தலை போகிற நாள் இன்னைக்கு இல்லைண்ணே, ஆ. இன்னைக்கு இல்லை சாமியுமா. ஆ. என்னடா அவன் பயங்கரமாக பேசுகிறான்ட்டு டக்குன்னு பூசணிக்காய் எடுத்து வெட்டுவார். ஆ. பார்த்தா உள்ள ஒரே விதை தான் இருக்கும். ஓ. ஒரு விதை தான் இருக்கும். ம். அடுத்த பூசணிக்காய் எடுப்பார், ம். இதில் எத்தனை விதை, ம். ஒரு விதை தான் சாமி. ம். வெட்டுவார், ஒரு விதை தான் இருக்கும். ம். இந்த மாதிரி ஓ. அசந்துருவார். ம். இது எல்லாம் ஆரம்பத்தில் நம்மளும் படிக்கிறவங்களும் அசந்துருவாங்க. என்கிட்ட அந்த ஜனங்க கதை சொல்லும்போது நானும் அசந்துட்டேன். ஆ. அது எப்படி ஒரு பூசணிக்காயில் ஒரு ஒரு விதை வேலை இருக்கு இருக்குண்ணே. அப்படின்னு கடைசியில் தான் முடிவு தெரியும். ஆ. அதாவது 14வது 15வது அத்தியாயத்தில் ஆ. ஜமீன்தார் அந்த ஓயாமாரிக்கு போயிட்டார் இல்லையா, ஆமா. அப்போ பெண் சொல்வா. ஆ. அந்த பெண்ணு தான் அந்த வழி நடத்தினது. சரி. இப்படியெல்லாம் செய்யி, ம். நம்ம இனத்தை காப்பாற்றணும்னா நீ இதெல்லாம் செய்யி அப்படின்னு அது வரைக்கும் வழி நடத்தினது பூரா ஒரு பெண். ஒரு பெண் தான். அதனால தான் நீங்க இப்ப தாய் வழி சமூகத்திலேருந்து ஆரம்பிச்சு அதனால வரீங்க. தான் தாய் வழி சமூகம்னு ஆரம்பிச்சிங்க. ஆ. அவங்க சொல்லித்தான் பழிஞ்சித்தன் இவ்வளவு வேலையும் காப்பாத்துறாரு. ஏன்னா தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசை அம்மாக்களுக்கு அப்ப பூரா. இந்த ஒரு விதைங்கிற கான்செப்ட் அவன் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டானா? முன்னாடியே செஞ்சு வச்சுட்டான். ஓ. அப்படின்னு நம்ம கதை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ. சரி, எப்போ சரி. ஆரம்பத்தில் புரியாது. ஆ. ஏடா எழுத்தாளர் மந்திர தந்திர கதை எழுதாருன்னு நினைப்பாங்க. ஆ. ஆனால் படிக்கும்போதே ஒருவேளை இருந்திருக்கலாம் ம். அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்கும். சரி. அந்த குறிப்பிட்ட இடத்துல போகும்போது அப்போ தான் ஓயாமாரிக்கு போன பிறகு ம். பொண்டாட்டி மீனாட்சி சொல்லுவா, ம். என்னங்க இன்னைக்கு கடைசி நாள், ம். இன்னைக்கு ஜமீன்தார்கிட்ட உண்மையை சொல்ல போகிறீங்களா ம். அப்படிங்கும்போது வேற வழி இல்லை மீனாட்சி, ம். இதுக்கு மேலே போக முடியாது, ம். இதுதான் மலை உச்சி, இனிமே ஜனங்ககிட்ட வெறுப்புணர்வு சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம ஏன்னா அழிஞ்சிடும். ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டி அவர் இருக்கணும். அவங்க எல்லா படைபலம் எல்லாமே இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு மக்களோட மக்களாக இனம் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான். ம். அதாவது நம்ம பழியர்கள் இனம், அவங்க நாயக்கர் சமூகம், நம்மெல்லாம் ஒன்று சேரணும்னா என்னுடைய 3வது கோரிக்கை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கோரிக்கை ஜமீன்தார் சந்திச்சிருவார். ம். சந்தித்து அப்போ முதல் கோரிக்கை, 2வது கோரிக்கை, 3வது கோரிக்கைன்னு ஒவ்வொரு விதையாக எடுத்து வச்சு ம். அப்போ அந்த பூசணிக்காய் விதையை தான் எடுத்து வைப்பாப்ல. சரி. முதல்ல ஒரு விதை வச்சு ஒரு விஷயத்தை சொல்லுவார், ம். ஐயா இந்த மாதிரி விஷயம், இதுக்கு நீங்கள் உடன்படணும் ம். அப்படிங்கிறது. அதேமாதிரி 2வது ஒரு விதையை எடுத்து வச்சு, ஐயா இது இந்த கோரிக்கை, இதுக்கு நீங்கள் உடன்படணும். அது மாதிரி 3வது விதையை ஒன்று எடுத்து வைப்பார், ம். இதுக்கு நீங்கள் உடன்படணும். இந்த 3 கோரிக்கை வைக்கும்போது மீனாட்சிக்கு வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கும், ம். குழந்தை இருக்கும். யார்? இந்த பழியஞ்சித்தனோட மனைவிக்கு குழந்தை இருக்கும். ம். அப்போ இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணுங்கிறப்ப அந்த 3 கோரிக்கை என்ன அப்படிங்கிற விஷயந்தான் அந்த கதையிலேயே ஹைலைட். ஓஹோ. இப்போ உதாரணத்துக்கு ம். இப்போ நடைமுறையில் சொல்கிறேன், ம். ஒருத்தரை ஜாதிய இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். நாயக்கர், கல்லர், மறவர், ம். அகமுடையர்னு இருக்காங்க, கோனார் இருக்காரு, கோடாறு, பறையர், செட்டியார், பல்லர், பறையர், பலர் எல்லாம் இருக்காங்கல்ல. ம். இவங்க
குறிப்பிட்ட இடத்துல அவங்கவுங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ம் அவங்களுக்குள்ள சமாதானம்ங்கிறது பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுன்னு இல்லை. ம் அப்படி சமாதானம் ஆக முடியாது. சரி. ஒரே இடத்துல வாழ வைக்கலாம். ஆமாம். அதுக்கு நம்ம நாகரிகம் வந்ததுனால தான் ம் சமத்துவபுரம்னு ஒன்று கலைஞர் கூட கொண்டு வந்தார். ஆமாம். அதாவது எல்லா ஜாதிக்காரங்களும் அங்கே இருக்கலாம்ன்றது தான். ம் ஜாதி இல்லாதவங்க அங்கே இருக்கலாம்ங்கிறதுக்கு சமத்துவபுரம் கிடையாது. எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா இருக்கலாம். ஜாதிக்காரங்களும் இருக்கணும் அப்படின்னு பொதுவாக அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க அதை செய்வாங்க இல்லையா, நடைமுறை கொண்டு வருவாங்களோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இப்போ கடைசி காலகட்டத்தில் வந்து அந்த சமத்துவபுரம்னு வந்தது, எல்லா ஜாதிக்காரங்களும் ஒரே இடத்துல இருக்கணும்னு. இதை வந்து பழியஞ்சித்தன் அந்த காலத்திலேயே நினச்சிருக்கான். ஓஹோ. இது மட்டும் இல்லை, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கணும். ஆனால் ஜமீன்தார்கள் சிஸ்டம் அது கிடையாது. ஒரு ஜமீன்தார் 7 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 8 பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஆனால் அவங்க இடத்துல பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் ஜமீன்தார் பட்டம், ஜமீன்தாரினி பட்டம். இன்னொரு ஜாதியிலிருந்து பொண்ணு எடுக்கிறாங்கல்ல ஜமீன்தார், அவங்களுக்கு வந்து அந்த பட்டம் கிடையாது. ஓஹோ. இப்போ உதாரணத்துக்கு பாளையக்காரர்கள் ஆட்சியில் தான் மணியக்காரர்கள்னு ஒரு ஜாதியே வருது, உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி மணியக்காரர்கள் ஜாதிங்கிறதே கிடையாது. சரி, நான் சொல்றது உண்மை. ஏன்னா பழைய தஸ்தாவேஜிலிருந்து தென்னிந்திய குலங்களும் குடிகளும்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதை சரி மொத்தம் 5 வால்யூம் இருக்கு. ஃபுல்லா அது வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் அடையாளம்னு இருக்கு இல்லையா, அதை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு நவீன காலத்துல. சரி. ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். ஆனா இடையில வந்து அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க வாழ்ந்த இடம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இதை வச்சு இந்த ஜாதிக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு உருவாக்கி வச்சாங்க. பார்த்தீங்களா, இதை கம்ப்ளீட்டாக எதுக்குறாரு பழியஞ்சித்தன். சரி. அதாவது எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒரே ரத்தம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் விரும்புகிறாரு. சரி. கடைசி அரிசி நாயக்கர் அரிசி மீனாட்சி தான் என் ஒய்ஃபு முதல் பிறவியில் பிறந்தா. அரியநாத முதலியாரா உங்க நாயக்க மன்னர்கள் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் இல்லையா, அதுக்கு காரணமா இருந்தது அரியநாத முதலியாரு. போன பிறவியில் அரியநாத முதலியாரா பிறந்தது நான் தான், அப்படியெல்லாம் ஏமாத்துறாரு. ஓகே, அது உண்மை கிடையாது. ஆனா கதையை படிக்கும்போது கடைசியில தெரியும் ஏன் அந்த பொய்யெல்லாம் பழியஞ்சித்தன் சொல்றான்னு. கடைசியில அதெல்லாம் சொல்லி அவர் ஜமீன்தார் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்தோட முடிவு. என்னுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும், பொண்ணு எடுத்து எல்லா சமூகங்களும் ஒரே இடத்துல வாழணும். நான் வந்து மந்திரி பிரதானியா இருக்கணும். ஓஹோ. ஏன்னா மந்திரி முதலி அரியநாத முதலியார் மாதிரி, அரியநாத முதலியார் அப்படித்தான் இருந்தாரு. சரி, அது போல நானும் தலவாயின்னு பேர் வாங்கினார் அவர். சரி. இப்ப முத விஜயநகர பேரரசு வந்தார் பாத்தீங்களா. ஆமா. நாகம நாயக்கர்னு முதல்ல வந்தார். அதுக்கடுத்து அவரோட பையன் விஸ்வநாத நாயக்கர். 2 பேருக்குமே தளபதியா இருந்தவர் அவர் தான். சரி. அதாவது படை தலைவனாகவும் மந்திரியாகவும், தலைமை அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்களா அந்த காலத்துல. ஆமா. தலைமை அமைச்சர், போர்படை தளபதி. சரி. இந்த 2 போஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் தளவாயின்னு பேர். சரி சரி சரி. இப்பயும் பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி சைடு, தஞ்சாவூர் சைடு தளவாய்புரம்னு ஒன்று இருக்கும். சரி சரி. அந்த அரியநாத முதலியார் கிட்டத்தட்ட 101 வயசு வரைக்கும் இருந்தார். சரி. அந்த அரியநாத முதலியார் பற்றி இதில் நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அவரை பற்றி இங்கே தெரிஞ்சாதான் இந்த ஜமீன்கள் எப்படி பிரித்தாங்க, புரியுது, பாளையங்கள் எப்படி பிரித்தாங்கன்னு பூரா அவரோட ஐடியா. ரத்தம் பார்க்கக்கூடாது, ஒரு சண்டைக்கு போனோம்னா ரத்தம் பார்க்காம மனுஷனோட ஒட்டி உறவாடணும், அப்போதான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தத்துவம் தான் அந்த பழியஞ்சித்தனுக்கும் இருக்கு. சரி. அதனால தான் தன்னை அரியநாத முதலியார்னு ஒப்பிட்டுக்கிறான். ஓகே. அரியநாத முதலியார் அப்படி தான் பண்ணார். சரி. மதுரையை கைப்பற்றும் போது சரி உயிர் பலிகள் இல்லாமல் தான் அந்த மதுரையை கைப்பற்றுறாரு. சரி. சுந்தரபாண்டியன்ட்டு இருந்து. சரி சரி. வாரிசு உரிமை போர் நடக்கிற நேரத்தில் தான் விஸ்வநாத நாயக்கர், நாகம் நாயக்கர்லாம் வர்றாங்க. அவர் தலைமை தாங்கினது படைத்தலைவியாக இருந்தது வந்து அரியநாத முதலியார். சரி. இது ஒரு பேஸ். இந்த கதையில் அது ஏன் சொல்ல அந்த வரலாறை சொல்ல வர்றேன், அப்போ தான் அந்த கதை புரியுங்கிறதுக்காக சொல்ல வந்து. சரி. இப்போ என்ன சொன்னார், இப்போ ஒத்துக்கிட்டாரா ஜமீன்தார்? அதுதான், அது புக்கு படிக்கணும். ஓஹோ. சரி. அது ஒத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத புத்தகம் அப்படிங்கிறது. ஆக இதில் வர்ற சாபம்னு ஒன்று இருக்கு. அந்த சாபம் யாருக்கு விடுறாங்கங்கிறது அந்த 15வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு சிறப்பு தான். புரியுது. சரி அண்ணா, தொடருவோம். அதனால தான் இது சாபத்தால் சரிந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு நீங்க முதல் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கீங்க. ஆமா. வருஷநாட்டு ஜமீன் கதை, சாபத்தால் சரிந்த சாம்ராஜ்யம் அப்படின்னா அப்ப சாபம்ங்கிறது உண்மையா? சரிதான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதில் வந்துடுது. சரி என்ன, இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து பழியஞ்சித்தன் அவருடைய பேஸ் எப்படியெல்லாம் உருவாகி வந்துச்சு என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. பழியஞ்சித்தன் கேரக்டரை படிக்கிறவங்க
நாமளும் இது மாதிரி இருக்கணும் ம். அப்படின்னு ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி. இந்த கதையை முடித்த பிறகு ம். பெரிய சோகத்தை கொண்டாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம். அந்த மாதிரி சோகத்தை கொண்டாடி கடிதம் எழுதின வாசகர்கள் நிறைய. சரிதான் சரிதான். அதனால் ஒவ்வொரு மனுஷனும் பழியத்தன் மாதிரி தன் இருப்பிடத்தையும் தன் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற உயிரை கூட விட தயங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த அத்தியாயம் உணர்த்தும். ஆக இந்த பழியன் சித்தன் கதாபாத்திரம் இருக்குல்லண்ணே, ஆமாண்ணே, அது நிலத்துக்காக போராடின ஒரு போராளி கதாபாத்திரமாவில் இருக்கு. தன்னுடைய மக்களுக்கான அந்த நிலப்பரப்பை, அவர்களுக்கான அந்த வாழ்விடத்தை, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கிற அந்த காட்டை வேற யாரும் ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னு பாதுகாக்க நினைச்ச ஒரு நில போராளியை பற்றின கதையாவில் இருக்குது. ஆமாண்ணே, இந்த பழியன் சித்தன் ஒரு ஒரு மக்களுக்கான போராளியாவில் இருக்காரு. ஆமாம் அண்ணே, நீங்கள் சொன்னது உண்மைதான். சரி, சரியான கேள்வி. உண்மையிலே அவர் தன் குடிகளை காப்பாற்றுற, தன் இருப்பிடத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உள்ள ஒரு நில போராளி தான். சரிதான், அதில் சந்தேகமே கிடையாது. சரி. உதாரணத்துக்கு நான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு 3 கோரிக்கை வைக்கிறார் பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கு என்ன காரணம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆமாம். அது என்ன விஷயம்னு நானே புக்கில் எழுதியிருக்கேன். சரி, அதை ஒன்று மட்டும் இப்போ முன்னாடி வாசித்து காட்டுறேன். காட்டுங்க, சொல்லுங்கண்ணே. சாமி, நீங்கள் அரசர் குலம், தெய்வத்துக்கு சமமானவர். நான் யாசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கோபத்தை தூண்டும். ஆனால் நீங்கள் சாந்தமாக இருந்து நம்ம நட்பை உறுதிப்படுத்துகிற சமயம் இன்னைக்கு தான் வந்திருக்கு சாமி. காரணம் இல்லாமல் காரியங்கள் கிடையாது. யாசகமே ஆனாலும் தனக்குன்னு யாசிப்பது இகழ், உலகத்துக்குன்னு யாசிப்பது புகழ். செயல் ஒன்றுதான், ஆனால் கருத்து வேற வேற இல்லையா? சிவபெருமானை கல்லால் அடித்த சாக்கிய நாயனாரையும், வில்லால் அடித்த விஜயனையும், பிரம்பால் அடித்த அரிமர்த்தன பாண்டியனையும், காலால் மிதித்த கண்ணப்பரையும் காத்து அருள் செஞ்சார். சரி. ஆனால் அதே சிவபெருமானை பூ புஷ்பக்கணைகளா வீசின மன்மதனை நெருப்பு கண்ணு திறந்து எரிச்சு கொண்டார். சரிதான். தெய்வத்தை மயக்க செய்யணும்னு மன்மதனோட நோக்கமா இருந்தது. அவங்க அருள் பெற வேண்டி செஞ்சாங்க, அடிச்சாங்க. இவர் அம்பு தொடுத்தது மயக்க செய்யணும், பெண்ணை காட்டி மயக்க செய்யணும், அவ காம உணர்வை தூண்டணும்னு செஞ்ச வேலை. அது மாதிரி இருக்கு. அப்ப பழியன் சித்தன் என்ன முடிவு எடுத்தான்? நோக்கம் முக்கியங்கிறான். நோக்கம் முக்கியங்கிறாரு. அதான் நிலத்தை பாதுகாக்கணுன்ற நோக்கம் தான் அவருக்கு இருந்திருக்கே தவிர அவருக்கு காம இச்சை உண்டு பண்றதுக்கோ அல்லது அந்த மாதிரி நோக்கம் இல்லை. அவரை மிஸ்கைட் பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை. தன் இனத்தையும் தன் இடத்தையும் இருப்பிடத்தையும் காத்துக்கணுங்கிறது. தன் மக்களுக்காக போராடுறாரு. அவர் மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லி தான் நான் இதை முடிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக இந்த எபிசோடை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் எங்களுடைய சோழன் சொல்வீச்ச அரங்கத்துக்கு உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டாமைக்கு மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.